நைட்டு டின்னருக்கு காலையிலேயே வந்து ராகி மாவு வந்து ஆட்டி வச்சுருந்தேன். அது நல்லா வந்து புளிச்சு வந்துருச்சு. சரி இது கூட இட்லியும் ஒரு சட்னியும் வந்து ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் வந்து பண்ணிட்டுருந்தேன். ஃபஸ்ட்டு தேவையான அளவுக்கு மட்டும் வந்து மாவு எடுத்து உப்பு போட்டு கலக்கி வச்சுட்டு அப்படியே வந்து சைட் டிஷ்ஷாக வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வேர்க்கடலை சட்னி பண்ணலாம் அப்படின்னு தான் ரெடி பண்ணேன். அதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக வந்து எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து சீரகம், ஒரு 4 பல் பூண்டு, ஒரு 2 காஞ்ச மிளகாய் சேர்த்திட்டு லைட்டாக வதக்கிட்டு அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து கடலப்பருப்பு, ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து வேர்க்கடலையும் சேர்த்து நல்லா வந்து ஒரு 2 நிமிஷம் வந்து வதக்கிக்கோங்க. இதுக்கு பச்சை வேர்க்கடலை, வறுத்த வேர்க்கடலை எது வேணாலும் வந்து சேர்த்திக்கலாம். 2 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் தக்காளியும் சேர்த்து நல்லா வந்து வதக்கினதுக்கப்புறமா இது கூட கொஞ்சமாக ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு அது கூடவே வந்து கொஞ்சமாக புளியும் சேர்த்திட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு நல்லா வந்து வேக வச்சிட்டிங்கன்னா அந்த தக்காளியெல்லாம் நல்லா வந்து மசிஞ்சு வந்துடும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஆற வச்சுட்டு சைட் பை சைடு அது கூடவே வந்து இட்லியும் வந்து ஊற்றி வச்சுட்டேன். எங்களுக்கு பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய இட்லி வர மாதிரியும், தாரிக்காக்கு வந்து குட்டி குட்டி இட்லி தான் வந்து அவள் கேட்பா. அதனால் அவளுக்கு வந்து மினி இட்லியும் வந்து ஊற்றி வச்சுட்டேன். இது வெந்து வரதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த சைடு நம்ம வந்து வதக்கி வச்சுருந்தாலே அந்த சட்னியோடது ஆறிடுச்சு. அது கூட உப்பு சேர்த்து ஃபஸ்ட்டு வந்து கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்து நல்லா வந்து ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைச்சிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு இதுக்கு ஒரு தாளிப்பு கடுகு, கருவேப்பிலை, கடலப்பருப்பு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட இட்லியும் வந்து சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு. அது கூட வச்சு சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.